எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக யார் காலிலும் விழ தயாராக இருப்பவர் என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கல்வி நிதி கூட தராமல் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி முதலில் ஜெயலலிதா காலிலும் பின்னர் சசிகலா காலிலும் விழுந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்றும் விமர்சனம் செய்தார். இப்போது மோடியின் காலடியில் முரட்டு அடிமையாகி விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றும் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆனா ஒன்றிய அரசு எந்த விதத்திலையும் நமக்கு துணை நிற்கல. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, யாரும் தெரியுதா? அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல வந்தம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்ன சசிகலா அம்மா காலை பிடிச்சாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே அவரோட காலை பிடிச்சாரு. கொஞ்ச நாள் அவர் காலில் தொங்கிட்டு அப்புறம் காலுக்கு வந்தார். கடைசியா இப்ப எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு இப்ப டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு.